என்ன சமைக்கலாம்னு முடிவு பண்ணப்போ லாஸ்ட்டாக புளிச்சக்கீரை போச்சு. அது எங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கான பொருட்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை அவங்கக்கிட்ட கேட்கலாம். இது எப்படி செய்யணும்னு நீங்கள் தான் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஒரு கட்டு கீரைக்கு பெரிய வெங்காயம் 1, ஒரு 6-7 தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். வேகத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி கட் பண்ணி போடுறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடணும். எண்ணெய் ஊற்றலை, கடுகு அதெல்லாம் இப்போ இல்லை, சும்மா வேக தான் வைக்க போகிறேன். அடுத்து தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு இதெல்லாம் சேர்ந்து வேக வச்சுக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியே செய்வாங்க. இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துவோம் இந்த அளவுக்கு. இப்போ வேக வச்சுட்டு பிறப்பு திருப்பி காட்டுறேன். கீரை போட இப்போது கீரை போடும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த வெந்துச்சு பாரு, நல்லா வெந்துச்சு. இப்போது சட்டியில் போட்டு கடைஞ்சிட்டு தாளிக்க சொல்ல காட்டுறோம். நல்லா இது மாதிரி கடைஞ்சிட்டு தாளிக்கணும். போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். ஓகே, தாளிச்சாச்சு. ஊற்றி கடைஞ்சால் தான் வாங்க சாப்பிட்லாம்.